ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எஸ்ஆர்எம்மா கிச்சனில் குடமிளகா வச்சு ஒரு டேஸ்ட்டாக ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, சாம்பார் வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு வாணலியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் மட்டும்தான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போடணும். கடுகு பொரியட்டும், உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி சீரகத்தை அப்படி கசக்கி 2 கையில் வச்சு கசக்கி அது போடலாம். அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். போட்டுட்டு வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், இது சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நிறைய சாம்பார் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி அதை போடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, குடமிளகா நறுக்கி வச்சது ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். குடமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குவோம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். இஞ்சி இப்போ தான் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் அரையும் குறையுமா வதங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்து மறுபடியும் வதக்கலாம். சிம்லேயே வதங்கிட்டு இருந்தால் இந்த எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடுறதுனால அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை மிளகாலையும் செய்யலாம், வெறும் பச்சை மிளகாலையும். அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது குடமிளகா போடுறதுனால வாசமாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அதோட நம்ம அந்த புளி வச்சுருக்கோம்ல, அதை தண்ணியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதை ஊற்றிட்டோம். உப்பு சேர்த்தாச்சு. இனிமேல் இது நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இன்னும் தண்ணியெல்லாம் சுருளை கிண்டிடணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் இது ஒரு 2-3 நாளும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாமலே கூட வச்சுக்கலாம். இது சைடில் நம்ம தொட்டுக்க வச்சுக்கிட்டாவே சாப்பாடு நிறைய இறங்கும். வேறு எதுவும் கூட சைட் டிஷ் தேவைப்படாது. இதுவே போதும். இது மிளகாய் சட்னின்னும் சொல்லுவாங்க. கல்யாண வீடுகள்லாம் இது பரிமாறுவாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வாசமும் இந்த கேப்சிகம் வாசமும் அப்படியே அள்ளுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம்மா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.